இன்னைக்கு மார்கழி 18 நம்ம வீட்டு சாமி வந்து இன்னைக்கு ஐயப்ப மலைக்கு போகிறாங்க. அதுக்காக அன்னதானத்துக்காக நான் வந்து கொஞ்சம் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கலும் தக்காளி சாப்பாடும் தயிர் சாப்பாடும் கடையில் சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து என்னை புதினா சட்னி வந்து செய்ய சொல்லியிருந்தாங்க. காலையில் 4 o'clock எந்திரிச்சு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு கோலம்லாம் போட்டுட்டு நம்ம செய்கிற சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அன்னபூர்ணி அம்மனை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகா புளி எல்லாத்தையும் வந்து ஒரே இதில் போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா புதினாவையும் மல்லியும் தனியாக வதக்கி இதிலே வந்து சேர்த்து ஆற வச்சு இதை வந்து அரைச்சாச்சு. இப்போ வந்து பொங்கலும் வந்து ரெடி பண்ணியாச்சு. பொங்கலுக்கு நான் வந்து இந்த மாதிரி தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து சேர்ப்பேன். இந்த மாதிரி சேர்க்குறப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்லேயும் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து கட்டு கட்டுற இடத்துக்கு வந்து வந்தாச்சு. ஸோ வந்து கட்டி முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மதியானம் வந்து 12:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமிங்கெல்லாம் கிளம்புறப்ப மணி